Thank you, Jesus. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர். Thank you, Jesus. Okay. So, விசுவாசமும் மனம் திரும்புதலும்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கிங்டம் ஸ்கூல்ல வில் பி டீச்சிங் ஆஃப்டர் a few days that we are meeting again. இந்த விசுவாசம் மனம் திரும்புது இது ரெண்டுமே ஒன்றா தான் போகுது அப்படின்றத நிறைய வசனங்கள் மூலியமாக நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். முன்னாடி வீடியோஸில் we have seen that. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது செஷன். ஸோ இதில் வந்து கர்த்தர் வந்து நம்மளோட பேசக்கூடாது. ஸோ let us keep our heart focused on the word of God. இந்த சாங் வந்து ஆண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. திருப்பாதம் நம்பி வந்து கிருபை நிறை இயேசுவே. ஸோ ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இந்த பூமியில வந்தார். இப்போ இயேசு இப்போ ஒரு வேளை இன் பர்சனா இங்க இருக்காரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பாரு நீங்க கேட்டீங்கன்னா he is full of grace. முழுவதுமான கிருபை நிறைந்தவராய், பரிபூரண கிருபை நிறைந்தவராய் இந்த பூமியில இறங்கி வந்தார். இப்போ இயேசு எப்படி இருக்காருன்னா பரிபூரண கிருபை நிறைந்தவராய், ஃபுல் ஆஃப் கிரேஸா இருக்கார். ஃபுல் ஆஃப் கிரேஸ்னா you know what, full of graceனா என்ன அர்த்தம்னா அவருக்கு உன்னுடைய எந்த ஒரு கிரியையும் தேவையில்லை. அவர் உன்னை நேசிக்க, உன்னை அன்பு கூற உன்னுடைய முயற்சியோ உன்னுடைய கிரியையோ தேவையில்லை. நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை அன்பு கூறுகிறது தான் இந்த பரிபூரண கிருபை. இயேசு உன்னுடைய கிரியின்படி இல்லாம நீ எப்படி இருக்கியோ அப்படியே அன்பு கூறுகிறது தான் இந்த பரிபூரண கிருபை. ஸோ இன்னைக்கும் இயேசு அப்படிதான் இருக்காரு. So he is full of grace to love you unconditionally irrespective of your actions. உங்களுடைய நீ நல்லா ஜெபம் பண்ணியா இல்லையா, ஒழுங்கா வாழ்ந்தியா இல்லையா, நீ தப்பு பண்ணியா ரைட்டா இருந்தியா, இதெல்லாம் தாண்டி நீ எப்படி இருக்கியோ அப்படியே உன்னை நேசிக்க முடியும் ஒருத்தரால அப்படின்னா அதுதான் கிருபை. அதுதான் இயேசுவினுடைய பரிபூரண கிருபை. நல்லா கவனிங்க, இந்த பரிபூரண கிருபையில தான் நான் அவருடைய அன்பை நாம கண்டுபிடிக்கிறோம். நான் கிறிஸ்துவின் அன்பை எங்க கண்டுபிடிக்க முடியும்? ஒருவேளை என் கிறிஸ்துவின் அன்பு எனக்கு தெரியலையே, இயேசுவோட அன்பு எனக்கு தெரியலையே, இயேசு என்னை நேசிக்கிறாரா இல்லையானே தெரியலையே அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன்னா பிரச்சனை என்னன்னா இவரோட கடவுளோட அன்பை புரிஞ்சிக்காதனாலதான், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாத இடத்துலதான் மதம்ன்ற ஒரு விஷயமே வருது பாருங்க. மதம்ன்ற ஒரு விஷயம், ரிலீஜியன்ற ஒரு விஷயம் எங்க வருதுன்னா when we take God's love, religion comes. ஸோ கடவுளுடைய அன்புலதான் எல்லாமே இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் எங்க கடவுளுடைய அன்பை கண்டுபிடிப்பான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபையில. தேவனுடைய கிருபையில தேவனுடைய கிருபையில he is full of grace. அந்த full of grace என்ன பண்ணுதுன்னா எந்த மனுஷனையும் அவனுடைய கிரியை இல்லாம நேசிக்குது. அவனை தகுதி இல்லாம நேசிக்குது. அவனுடைய முயற்சி இல்லாம நேசிக்குது. அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கல, அவனை நேசிக்குது. இதுதான் இந்த பரிபூரண கிருபை. He is full of grace. Full of grace. Full of grace. இந்த கிருபையை புரிந்து கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். இந்த கிருபையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றவங்க தான்
தேவனுடைய அன்பை ருசி பார்ப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் என்னுடைய கிரியையே இல்லாம என்னை நேசிக்க முடியும்னா அவர் இயேசு மாத்திரம்தான். ஏன்னா எல்லா மனுஷரும் குறைவுள்ளவர்கள். நம்ம ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்து கற்றுக்கொண்டோம். அதனாலதான் இன்னும் கடவுளோட அன்பு நமக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா நம்ம சின்னதுல இருந்து இவ்வளவு நாள் வளர்ந்துருக்கோம் இல்லையா, இவ்வளோ வருஷம் நம்ம வளர்ந்ததோட பின்னணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம அன்புன்ற ஒரு விஷயம் கலப்படமாவே இருந்திருக்கு. என்ன கலப்படம்னா, நம்ம சின்னதுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கோம். இந்த அன்பு நமக்கு கிடைக்கிற அன்பு ஒரு கண்டிஷனல் பேசிஸ்லயே இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க, நீ நல்லா இருந்தனா உன்னை அன்பு கூறுவாங்க, நீ சரியான இதுல சரியா படிச்சினா அன்பு கூறுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீ தவறு செஞ்ச இல்ல எங்கேயாவது மிஸ் பண்ணன அப்படின்னா பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்களேன், அங்க அன்பு குறையிற மாதிரி இருக்கும். ஸோ மனிதனுடைய அன்பு பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம கற்றுக்கொண்டது. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன், இதை நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ஹெவனா மாறிடும். ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு அன்பு கண்டிஷனல் பேசிஸ்ல இருந்திருக்கு. கண்டிஷனல் பேசிஸ்னா, நான் நல்லா இருந்தேன்னா ஒருத்தங்க என்ன அன்பு கூறுவாங்க, நான் உங்களுக்கு பிரியமா நடந்தேன்னா எனக்கு அன்பு கூறுவாங்க, நான் ஒருவேளை சரியா படிச்சுன்னா எங்க அப்பா அம்மா என்னைய நல்லா அன்பு கூறுவாங்க, ஒருவேளை அவங்களுக்கு கீழ்படுகிற பிள்ளையா இருந்தானா என்ன அன்பு கூறுவாங்க. ஏன்னா நான் சொல்றது ஃபவுண்டேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் எல்லா கீழ்ப்படிதலும் வருது. இதை நம்ம இதை புரிஞ்சிக்காம நம்ம வேற ஏதாவது சொன்னோம்னா அது தவறு. ஸோ இந்த கிங்டம் ஸ்கூல்ல நம்ம ஃபவுண்டேஷனை தான் நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா உங்களுடைய ஃபவுண்டேஷன் நல்லா ஆயிடுச்சுன்னா, உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் நல்லா ஆயிடுச்சுன்னா எல்லாமே நல்லா ஆயிடும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்ன அப்படின்னா கடவுளோட அன்பு தான், வேற எதுவுமே கிடையாது. கடவுளுடைய கிருபை தான், வேற எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபையை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிறார்கள். சரியா? அப்போ இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்தது ஏன் நம்ம கடவுளுடைய அன்பை சரியா புரிந்து கொள்ள? ஏன் ஒருவேளை நான் தவறும் பொழுதோ இல்ல நான் சரியான காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாம நான் தவறான முடிவுகளை நான் எடுக்கும் பொழுதும் ஏன் என் லைஃப்ல கடவுள் என்னை நேசிப்பாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருதுன்னா, ஏன்னா நம்ம ஒரு அன்பின் வாழ்க்கை முறையை இந்த உலகத்தின் அடிப்படையில் நம்ம கற்றுக்கொண்டதுனாலதான் நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் வருது. என்னன்னா, இட் இஸ் கண்டிஷனல் பேசிஸ். எந்த மனுஷனா இருந்தாலும் சரிங்க, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், எல்லாருமே ஒரு கண்டிஷன் பேசிஸ்ல தான் லவ் பண்றாங்க. அன்கண்டிஷனலா லவ் பண்றாங்கன்னா கிடையவே கிடையாது. கடவுள் மாத்திரம்தான் உங்களை அன்கண்டிஷனலா லவ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் இயேசு கிறிஸ்து எப்படி வந்தாராமா, நியாயப்பிரமாணத்தோட உங்களை அழிக்கும்படிக்கு, உங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு வரல. அவரோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், இந்த ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தார். இந்த ஜீவன் எங்கிருந்து உண்டாகுதுன்னா, அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு வந்ததுனாலதான் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா, thank you Jesus, thank you Jesus. அதனாலதான் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் சொல்றாங்க. என்னன்னா, மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக, பூமியின் மேல் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. ஆக்சுவலா இது எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லாம வேணாமான்னு தெரியல. பட் ஆனா ஒரு பையன் ஒரு பொண்ணை நேசிக்கிறான். பாத்தீங்கன்னா ஒன் சைடா நேசிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பொண்ணு திரும்ப அவனை நேசிக்கல ஆக்சுவலா. பட் ஆனா ஒரு காலகட்டத்துல இந்த பையனுடைய உண்மையான அன்பை புரிந்து அந்த பெண் மேபி கணவன் மனைவியா கூட வச்சுக்கலாமே, ஏன் நம்ம அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போகணும். ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறாங்க, பட் ஆனா அந்த மனைவிக்கு புரியவே இல்லை. கடைசியா அந்த மனைவி நேசிக்கிறதோ இல்ல கணவன் நேசிக்கிறதோ புரிந்து அவங்க ஒரு பிரியத்தை வைக்கிறாங்களா. அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா கடவுளை நம்ம சரியான ஒரு பிக்சர்லயே பார்க்க முடியாது. அவர் உண்மையா அன்புன்ற ஒரு மேட்டர் அவர்கிட்ட இருக்கா இல்லையானே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இவர் நியாயத்தின் தேவன், நீதியின் தேவனாகவே நிறைய இடத்துல காட்சி அளித்திருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும் பழைய ஏற்பாட்டுல. அதனால புதிய ஏற்பாட்டுல நம்ம நிறைய பேர் பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டோம். ஹல்லேலூயா, thank you Jesus. ஸோ இங்க ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் கிருபை நிறைந்தவராய்
அன்பு நிறைந்தவராய், மனுஷன் மேல் பிரியம் உண்டாவது. தேவதூதன் சொன்னாலே மனுஷன் மேல பிரியம் உண்டாவதாக. சோ இயேசு வரும் பொழுது மனுஷன் மேல பிரியம் உண்டாச்சு. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறிக்கப்பட்டிருக்கோம். அதாவது பாவம் இந்த பூமியில உண்டாவதற்கு முன்பதாகவே நாம் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா இந்த வசனத்தை திங்க் பண்ணாவே உங்களுடைய ஒரு விசுவாசம் ஒருபடி மேல ஏறிடும். ஏன்னா பாவம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே நீங்க முன்குறிக்கப்பட்டவர்கள், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்படின்னா என்னன்னா, இது எல்லாமே ப்ரீ ஆர்டைன்டு, ஃபோர் ஆர்டைன்டு. அதாவது முன்கூட்டியே நம்ம அவரோட இருந்திருக்கிறோம், அவர் மனசுல இருந்திருக்கிறோம், அவரோட வாழ்ந்திருக்கிறோம். இது எப்படி நம்மள புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தரோட இருந்திருக்கோம், அதாவது அவரோட இருந்திருக்கிறோன்ற. அதனாலதான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மள என்ன பண்ணிருக்காராமா, முன்குறித்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்குறாரு. என்னன்னா, அநேக பிள்ளைகள், என் குமாரனை போல அநேக பிள்ளைகள் எனக்கு வரணும் அப்படின்னு உண்டாக்குறாரு. ஆனா ஆதாம் ஏவாள் அப்படி உண்டாக்கப்படல. ஆடம் அண்ட் ஈவ் doesn't have என்ன சொல்றது, ரைட்ஸ் டு கால் the father as a father. அவர் பயந்து நடுங்கினாரு. அப்பான்னு சொல்ற ஒரு உரிமையில அவர் இல்ல, அவர் கடவுளாதான் இருந்தாரு. ஆனா இந்த சிருஷ்டிப்பின் நோக்கம் எங்க நிறைவேற்றப்படுகிறது என்றால், இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுதுதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஆதியில மனுஷனை எந்த நோக்கத்திற்காக உண்டாக்கினாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகிறது. அப்ப பாருங்களேன், இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது எப்படி வராருன்னா, எப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் வருது, மனிதனுக்கு ஒரு குட் நியூஸ் வருது. பல வருடங்கள் அடிமைத்தனத்துல, பாவத்துல, நியாயப்பிரமாணத்துல உறவு இல்லாம, தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு உறவு இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு எனிமிட்டியா இருந்த உங்க மேல கடவுள் கிட்ட இருந்து பிரியம் வருகிறது. இந்த பிதா எப்படி நம்மளை நேசிக்கிறார் பாருங்களேன். குமாரன் மூலமாக, குமாரனை அனுப்பி குமாரன் மூலமாக நம்ம பாக்குறாரு. ஏன்னா அந்த குமாரன் மூலமா தான் அநேக குமாரர்கள் உண்டாக்கப்பட போறாங்க. நல்லா கவனிங்க, காடோட லவ் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது பாருங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியை பாக்குறாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியை நேசிக்கிறார், இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லா மனிதர்களையும், நன்மை செய்யறவனா இருக்கட்டும், தீமை செய்யறவனா இருக்கட்டும், உருப்பிடவனா இருக்கட்டும், உருப்படி இல்லாமனா இருக்கட்டும், கெட்டவனா இருக்கட்டும், துன்மார்க்கனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி. ஆனா பிதா எப்படி பாக்குறாருன்னா, மணிக்குலத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பார்த்து அவர்களை நேசிக்கிறார், அவர்களை அன்பு கூறுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் மேல், என் குமாரன் மூலமாக மனிதன் மேல் பிரியம் உண்டாகட்டும், பிரியம் உண்டாகட்டும். மேல பிரியம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. இது இட்ஸ் நாட் a basic. இதுதான் நம்ம அடிப்படை விசுவாசம், இதுதான் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபெய்த். தேவனுடைய கிருபையின் மேல, அவருடைய அன்பின் மேல எந்த வீடு கட்டப்படுதோ அதுதான் உண்மையான விசுவாசத்துல கட்டப்பட்ட வீடு. ஹல்லேலூயா. அவருடைய அன்புல இல்லாம, அவருடைய கிருபையில இல்லாம என்னுடைய வீடு என்னுடைய கிரியைகளின் படி கட்டப்படும் என்றால் அது அஸ்திபாரம் இல்லாத, சரியான அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீடா இருக்கும். அது நீங்க ஒரு தவறு செய்யும் பொழுதோ, இல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறும் பொழுதோ இது என்ன பண்ணிடும்னா மாறிடும். நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும், கடவுள் என்ன நேசிக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம கிட்ட வந்துடும். இயேசு நம்மளை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? பிதா நம்மளை நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம அவளை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம நல்லா கவனிங்க, பிதா உங்களுடைய வாழ்க்கைய இயேசு கிறிஸ்து மூலமாக பார்க்கவில்லை என்றால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கும் அழிவுக்கும் உட்பட்டிருக்க வேண்டும். அதான் உண்மை. நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு? இப்ப பிதா நம்மளை எப்பயுமே இயேசுன்ற அந்த உலகத்தின் அந்த கண்ணாடி வழியா தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீ நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும், நீ எப்படி இருந்தாலும் பிதாவுடைய கண்கள் இயேசு மூலமா தான் உன்னை பார்க்குது. அதாவது அவருடைய அட்டோன்மெண்ட் மூலமாக, அவர் உனக்காக
சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக கர்த்தர் என்ன பண்றாராமா? உங்களை பார்க்கிறார், உங்கள் மேல பிரியமாய் பார்க்கிறார். அதனாலதான் இயேசுவை நம்புகிறவர்களோட, ஏன்னா ரோமர் 5வது அதிகாரம் 1 வசனம், you have been made peace with God through your faith in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். We have been made peace with God. இதுதான் foundation of faith. This is foundation of faith. Our faith should be in God's grace. Our faith should be in God's love. நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய விசுவாசம் தேவனுடைய கிருபையின் மேலையும், அதாவது அவர் எனக்கு என்ன செய்தார் அப்படின்ற கிரியையின் மேல, கிருபையின் மேலையும், அவர் என்னை எப்படி அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அவருடைய அன்பின் மேலையும் தான் நம்மளுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். இதை தாண்டி வேற விசுவாசமே கிடையாது. நல்லா கவனிங்க. விசுவாசம்ன்ற ஒரு மேட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னாவே பழைய ஏற்பாட்டுல எபிரேயர் 11வது அதிகாரத்துல நிறைய அந்த ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறாங்க. இவங்க விசுவாசிச்சது எல்லாமே, அதாவது எப்படி விசுவாசிச்சிருக்காங்கன்னா, இனி வரப்போகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நம்பிதான் இவங்க அவங்க லைஃப வாழ்ந்திருக்காங்க. அதாவது இனி வரப்போகிற வாக்குத்தத்தம் என்ன? இயேசு கிறிஸ்து. இனி வரப்போகிற ரட்சிப்பை நினைத்து விசுவாசித்து காணாதவைகளை நம்பி அவங்க வாழ்ந்திருக்காங்க. அங்க ஃபெய்த்ன்றது வேற, அது ஃபெய்த்தே கிடையாது. அது ஃபெய்த் இல்ல, ஹோப். சரியா? விசுவாசம். ஆனா இயேசு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, இந்த விசுவாசம் எங்க துவங்குதுன்னா, இயேசுவின் மேல, இயேசுக்குள்ள, இயேசு செய்த கிரியின் மேல நம்முடைய விசுவாசம் துவங்குகிறது. இந்த விசுவாசம் எங்க முடியுதுன்னா, இயேசுக்குள்ளதான் முடியுது. அப்ப இயேசு இல்லாம ஒரு ஃபெய்த்தே இல்லை. இப்ப இயேசு இல்லாம ஒரு விசுவாசமே இல்லைன்னா, இயேசு எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்திருக்கிறாரோ அதன் மேல வைக்கிற விசுவாசம் தான் ரியல் விசுவாசம், உண்மையான ஃபெய்த். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசம் அன்கண்டிஷனல் லவ் மேல பேஸ் பண்ணப்பட்டிருக்கணும். நீங்க ஒரு கிறிஸ்தவர்களா இருந்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பாடம், இதுதான் ஃபவுண்டேஷன். உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய அளவில்லாத அன்பின் மேல, கிருபையின் மேல கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் அப்படி இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்க ஃபெய்த் ஷேக் ஆகாம ஒரே மாதிரி போகும். எப்படி? நான் மிஸ்டேக் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் மிஸ் பண்ணக்கூடிய ஆள் தான், நான் தவறு செய்யக்கூடிய ஆள் தான், நான் தவறான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஆள் தான், எனக்கு என்ன வேணா நடக்கலாம். ஹல்லேலூயா. பட் ஆனா நான் எப்படி இருக்கேன்றத பேஸ் பண்ணி என்னுடைய விசுவாசம் இல்ல. ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசம் நான் எப்படி இருக்கேன்றத பேஸ் பண்ணி இல்ல, இயேசு எனக்கு எப்படி இருக்கிறார், தோற்றம் அளிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு என் மேல எப்படி இருக்கு. அதான் அந்த அன்பு சொன்னேன், என் கிரியை இல்லாம நேசிக்கிற அன்பு. இதுதான் ஃபுல் ஆஃப் கிரேஸ். கிருபைனாவே எனக்கு கிரியை இல்லாமல், என்னுடைய கிரியை இல்லாமல், என்னுடைய முயற்சி இல்லாமல் என்னை நேசிக்கிற ஒரு அன்பு, இதுதான் கிரேஸ். அப்ப என்னுடைய விசுவாசம் கிரியை இல்லாமல் என்னை நேசிக்கிற இயேசுவின் மேலதான் இருக்கு. அதனாலதான் என் விசுவாசம் அசைக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அப்போ ஒவ்வொரு நாளும் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நான் மனம் திரும்புதல் குறித்து நிறைய பேசணும். நம்ம இந்த மனம் திரும்புதல்ன்றது பாருங்களேன், ஒரு வசனம் இருக்கு, the goodness of God leads us to repentance. அப்படின்னா தேவன் நல்லவர், என்னை எப்பொழுதும் என் மேல அன்பாவே இருக்காரு, என்னை நேசிச்சுக்கிட்டே இருக்காரு, என் கிரியை இல்லாம நேசிக்கிறாரு, நான் செய்த தவறை தாண்டி அவர் என்னை நேசிக்கிறாரு.
அவர் இயேசு கிறிஸ்துன்ற கண்ணாடியில என்னைய பார்த்து என்னை நேசிக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நேசிக்கிறாரு அப்படின்ற அவருடைய கிருபையின் மேல நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். என்னுடைய விசுவாசம் கட்டப்பட வேண்டும். அப்ப இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது தேவனுடைய அன்பை சார்ந்தே பயணிக்கிறது. புதிய ஏற்பாட்டுல சில டைம் நம்ம ஹார்டா சொல்லலாம், நீ செய்யறது தப்பு, மனம் திரும்ப. என்னதான் மனம் திரும்புதல்ன்றாலும் அவருடைய அன்பை நம்ம புரிந்து, ஓகே எங்க அப்பா நான் இப்படி இருந்தாலே என்னை நேசிக்கிறாரு, நான் இப்படி கேவலமா மொக்க பீஸா இருந்தாலும் எங்க அப்பா என்னை நேசிக்கிறாரே, நான் எப்படி அவரை இனிமே நான் துக்கப்படுத்த முடியும், இது எனக்கு தேவையில்லை, அவருக்காக நான் அதை தூக்கி எறிகிறேன் அப்படின்னு சொல்ற மனம் திரும்புதல் தான் ரியல் மனம் திரும்புதல். இது எப்படி வரும்? டெய்லியும் இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கிருபையை பேசுறவங்க மனம் திரும்புதல் இல்லைன்றாங்க, மனம் திரும்புதலை பத்தி பேசுறதும் இல்லைன்றாங்க. பட் எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் இருக்கு. வேதத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தைகள் நம்மளை குத்தும், நம்மள உணர்வடைய செய்யும். இப்ப இந்த மனம் திரும்புதல்லாம் ஓகே, இது வந்து நான் சரியா இல்ல, வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இல்ல, இதை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். எதின் அடிப்படையில நான் இதை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன்னா, இயேசு நான் எப்படி இருந்தாலும் என்னை நேசிக்கிறாரு, அவருடைய அன்பு என்னை குறித்து மாறவே மாறாது, அவருடைய கிருபை என்னை விட்டு மாறவே மாறாதுன்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் என்னுடைய மனம் திரும்புதல் என்ன பண்ணுது? பயணிக்கிறது. ஒவ்வொரு நாளும் பயணிக்கிறது. My faith is just based on God's unconditional love towards me. My repentance is completely based on God's unconditional love. Hallelujah. அப்ப இயேசுவை நம்பின நீங்க, உங்களுக்கு கர்த்தர் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். சரியா? அப்ப இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடென்டிட்டியை கர்த்தர் கிரியேட் பண்ணிட்டாரு. என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா, நீ பாவி அல்ல, நீ பரிசுத்தவான், நீ பாவி அல்ல, நீ நீதிமான். சொல்ல புரியுதுங்களா? இந்த கிரேஸ், இந்த அன்கண்டிஷனல் லவ் நமக்கு செஞ்சது என்ன தெரியுமா? இட்டர்னலா நித்தியமான ஒரு சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்தது. நான் ஏன் இயேசு என்ன அன்கண்டிஷனலா லவ் பண்றாரு, அன்கண்டிஷனலா என் மேல கிருபியா இருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு மூலதரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் உங்களையும் என்னையும், நல்லா கவனிங்க, ரோமர்ல சொல்றாரு, உங்க கிரியை இல்லாமல் என்ன பண்ணதா, கிரியை இல்லாம நீதிமான் எண்ணப்படுகிற பாக்கியம் வந்துருச்சு. அது என்ன பாக்கியம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வரும் தேவ நீதி, அது விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் எவர்களுக்குள்ளும் அது வந்து பலிக்கும். அது விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் சரி, அந்த தேவ நீதி அவர்களுக்கு வந்து பலிக்கும். இது ஃப்ரீ, இது முற்றிலும் ஃப்ரீ. You are not worthy to inherit this blessing. அததான் சொல்றாரு. அதனாலதான் நம்ம கிறிஸ்துவை அன்பு கூறுகிறோம், அவரை நேசிக்கிறோம், அவருக்காக வாழணும்னு துடிக்கிறோம். ஏன்? இது என்னுடைய கிரியின் அடிப்படையில இல்ல. என்ன? அவரை நம்பினதுனால எனக்கு ஒரு நித்தியமான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு கொடுத்திருக்கிறாரு இயேசு. என்ன தெரியுமா? நான் நீதிமான். நீதிமான என்ன தெரியுமா? அவரோட பார்வைக்கு முன்பாக, பிதாவனுடைய பார்வைக்கு முன்பாக பாவமே செய்யாதவனை போல, குற்றமே செய்யாதவனை போல, அக்கிரமமே செய்யாதவனை போல நிற்கிற ஒரு ஸ்தானம் தான் நீதிமான் என்கிற ஸ்தானம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். எப்படி? இயேசு மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமான சுதந்திரம். அதனாலதான் எபிரேயர் 8:12 சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? உங்கள் அக்கிரமங்களையும் உங்கள் பாவங்களையும் இனி அவர் நினைப்பதில்லை. நினைக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. இப்படி தவறு செய்தாலும் நீ நீதிமான் தான். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ணி கிடையாது பாவத்திலேயே வாழ்றதுக்கு, நீ பண்ணி கிடையாது அந்த மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப பண்றதுக்கு, நீ ஆட்டுக்குட்டி.
நீ ஓடும் பொழுது சேறு படும், எங்கேயாவது மிஸ் பண்ணுவ, இருந்தாலும் நீ என்னுடைய ஆட்டுக்குட்டி. பாவின்ற ஒரு உணர்வு உனக்குள்ள இருக்கவே கூடாது. தேவனும் நானும் தூரமா இருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வே உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடாது. அவரும் நானும் அவர் எங்கேயோ இல்லையே, காணாம போயிட்டாரே அப்படின்ற ஒரு உணர்வும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படியாய் கர்த்தர் நம்மளை நேசித்து இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். He loves us that much. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. What a beautiful Jesus we have. What a beautiful God we have. பாருங்களேன், பவுலோட லைஃப் பாத்தீங்கன்னா, அவர் நிமித்தம் அவர் படாத பாடே கிடையாது, உபத்திரவமே கிடையாது. ஆனா பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 8வது அதிகாரம் கடைசியில சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் நிர்வாணமானாலும் நாச மோசங்களானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்துலதான் பவுலுடைய ஃபெய்த், விசுவாசம், பவுலுடைய விசுவாசம் எந்த அடிப்படையில அவர் இப்படி விசுவாசித்து வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றது நம்ம ரோமர் 8வது அதிகாரம் கடைசி வசனங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, எந்த எக்ஸ்ட்ரீமா இருந்தாலும் சரி, அவர் என் மேல வச்சிருக்கிற அன்பினால மாத்திரம்தான் நான் ஜெயம் கொள்ள போறேன், ஜெயம் கொள்ள முடியும் அப்படின்னு தைரியமா நான் சொல்றேன். Hallelujah. We overcome everything by his love. அவருடைய என்னை நேசிக்கிறவளாலே நான் முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர் நம்மளை நேசிக்கிறதுனாலதான் நம்ம முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவளா இருக்கிறோம். அவர் என் மேல அன்பு கூறதுனால, உன் மேல அன்பு கூறதுனாலதான் நீ எல்லாத்தையுமே ஜெயிச்சு வரப்போற. உங்க பாவத்தை நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க தெரியுமா? அவருடைய அன்பை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க புரிந்து கொள்ள 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 நீங்க பாவத்தை ஜெயிச்சிடுறீங்க. நீங்க உங்களுடைய ஸ்டாக்னேஷனை, உங்களுடைய இயலாமைய, உங்களுடைய மலைகளை எப்படி ஜெயிச்சு வரீங்க தெரியுமா? அவருடைய அன்பை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள நீங்க ஜெயிச்சு வரீங்க. என்னை நேசிக்கிறவராலே, உன்னை நேசிக்கிறவராலே நீ முற்றும் முடிய ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிற. அதனால என்ன நடந்தாலும் சரி, இங்க பவுல் வச்சிருக்கிற எல்லா கேட்டகரியும் பாருங்களேன். எக்ஸ்ட்ரீம் நிர்வாணம்ன்றாரு, நாசமோசன்றாரு. நிறைய இடத்துல பவுலை நிர்வாணப்படுத்தி இருக்காங்க, நிர்வாணப்படுத்தி கல்லால் அடிச்சிருக்காங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் என்னவா இருக்கட்டும்பா, என் கர்த்தர், என் அப்பா என்ன நேசிக்கிற என் இயேசுவினால நான் எல்லாவற்றையும் முற்று முடிய ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறேன். இதேதான் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு. அவருடைய அன்பு அன்கண்டிஷனலா உங்க மேல ஒவ்வொரு நாளும் இருக்கு, ஒவ்வொரு நாளும் இருக்கு, ஒவ்வொரு நாளும் இருக்கு. நீ காலையில எந்திரிச்சோனே அப்படியே ஏதோ பல்ல கடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணணும், பைபிளை படிக்கணும்னு போயிடாதீங்க. இது உறவு, இது மதம் அல்ல, இது உறவு. உறவுக்குள்ளதான் கர்த்தர் அழைக்கிறார். என் புள்ளடா, உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கேன். I love you unconditionally. I need you. நல்லா கவனிங்களேன். Jesus needs you and me. Why he came and shed his blood on this earth? Because he needs you and me. He needs us. He needs us. அவருக்கு நீ தேவை, அவருக்கு நீ வேணும், அவருக்கு நீ வேணும். என்ன விலைக்கிரயமா இருந்தாலும் சரி, அதுல பெஸ்ட் விலைக்கிரயம் அவருடைய ஜீவனே கொடுத்து உன்னை மீட்டு கொண்டாடுறாரு. அவருக்கு நீ வேணும். நீ என்ன வேணா பண்ணிரு, எப்படி வேணா இரு, எவ்வளவு மொக்கையா வேணாலும் இரு, அதை பத்தி கவலை இல்லை. இயேசு சொல்றாரு உன்னை பார்த்து, எனக்கு நீ வேணும், நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு நீ வேணும், உன்னை நான் விட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் விட்டு விலக மாட்டேன். அதனாலதான் சொல்றாரு, நிறைய இடத்துல சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், திகையாதடா, நான் உன்னோட ஆண்டவர், நான் உன் தேவன், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், நீ திகையாத, நான் உன் ஆண்டவர், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்.
நான் உனக்கு சகாயம் பண்றேன், நான் என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன்றாரு. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பர்சனலைஸ் பண்ணி பாருங்க. Do not fear, for I am with you. For I am with you. Be thou not dismayed, for I am thy God. உரிமையா சொல்றாரு, நான் உன்னோட கடவுள், நான் உன்னோட தேவன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். நீ பயப்படாத, ஒவ்வொரு நாளும் பயப்படாத, ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பலப்படுத்துவேன், ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. This is a good news. நம்ம விசுவாசத்தின் அடித்தளத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்காரு. மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், அன்கண்டிஷனலா நேசிக்கிறேன். இததான் புரிஞ்சுக்கோடா. ஏன் அன்பு நீ கற்றுக்கொண்ட அன்பு கிடையாது. நீ கற்றுக்கொண்ட அன்பு உன் கிரியின் அடிப்படையில உனக்கு கிடைச்சது. மனிதர்கள் நீ நல்லா இருந்தனா உன்னை அன்பு கூறுறாங்க, நீ நல்லா இல்லைன்னா அன்பு கூற மாட்டாங்க. பணம் இருந்தா உன்னை அன்பு கூறுவாங்க, திறமை இருந்தா உன்னை அன்பு கூறுவாங்க. அப்படியேப்பட்ட அன்பு கடவுளோட அன்பு கிடையாது. கடவுளோட அன்பு எப்படி தெரியுமா? நீ எப்படி இருக்கியோ, நல்லா கவனிங்க, நான் ரத்தத்தில் கிடக்கையில் அவர் வந்து பிழைத்திரு என்றாராம். வாவ் வாவ். நான் பாவியா இருக்கும் பொழுதே ஒருவர் என்னை தேடி வந்து என்னை ரட்சிக்க முடியுமானால், உன்னை ரட்சிக்க முடியுமானால், நல்லா கவனிங்க. Hallelujah. Thank you Jesus. What a love of God. What a love of God. ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பிற்கு உங்களை திருப்ப விரும்புகிறார். கிறிஸ்துவின் அன்பிற்கு உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றேன், என்னுடைய அன்பு. அதனாலதான் பவுல் ஜெபிக்கிறாரு எபேசியர் 3ஆம் அதிகாரத்துல, நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கும். நீங்கள் அன்பிலே வேரூன்றி, நல்லா கவனிங்க, அன்பிலே வேரூன்றி அவர் உங்களை நேசிக்கிற அந்த அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்வதற்கான தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாகும்படிக்கு, தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நிரப்பப்படும்படிக்கு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். That's his prayer. He prayed for the churches. என்ன தெரியுமா? ஏன்னா நீ கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரத்தை புரிஞ்சுக்கிட்டனா நீங்க கிறிஸ்து பரிபூர்ணம் உள்ளவர்களா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்த ஆவியானவர் இதற்காக தான் நமக்குள்ள ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நீ பயப்படாத, ஃபர்ஸ்ட் பயப்படாது, நான் உன்னை மீட்டு கொண்டுட்டேன், நீ பயப்படாது, நீ என்னுடையவன், நீ பயப்படாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் உன்னை பலப்படுத்துறேன், என்னுடைய நீதியின் வலகரத்துல நான் உன்னை தாங்குவேன். நம்மளுடைய விசுவாசம் இனிமேல், ஐயோ நான் ஜெபம் பண்ணலையே, ஐயோ நான் பைபிள் படிக்கலையே, ஐயோ நான் அதை பண்ணிட்டனே, ஐயோ நான் இதை பண்ணிட்டனே, ஐயோ நான் அவருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டனே, ஐயோ அவருக்கு பிரியமில்லாத ஒரு முடிவை நான் எடுத்துட்டனே அப்படின்றத பேஸ் பண்ணி இனிமே இருக்கவே கூடாது. சரியா? உங்களுடைய விசுவாசம் எப்பவுமே ஒவ்வொரு நாளும் என் அப்பா என்னை நேசிக்கிறார், என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னா என்னை குற்றமே இல்லாதவனை போல பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் கண்ணாடியில் என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு அப்படி பார்க்கிறாருன்னா, நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். நீ அந்த கனிகளை கொடுக்கும் பொழுது பிதா மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் திருந்துறதுக்கு, அவருடைய அன்பை நினைச்சு நான் மனம் திரும்புறதுக்கு, கர்த்தருடைய வசனத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு நான் என்ன அவருடைய அன்பின் அடிப்படையில நான் என்ன அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை அவரிடத்துல கொடுக்கிறேன். நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால என் பிதா மகிமைப்படுகிறார். சொல்றாரு, இவர் என்னோட பிள்ளை,
இவன் என்னோட பிள்ளை. நீ பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், இல்ல பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், இல்ல நீ என்ன வேணா சொல்லிக்கோ. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவனதான் ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை அறியேன்றாரு. அந்த லிஸ்ட்ல அது கிரியின் அடிப்படையில வர வேலைக்காரனுடைய வேலைகள். ஆண்டவர் அதை தாண்டி அதுக்கு மேல உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, சொல்றது என்னன்னா, நீ என்னோட குமாரன், நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய உறவுல என்னல நிலைத்திரு, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கூட நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நேசிக்கிறேன், உன்னை நான் குற்றவாளியா பார்க்கலன்றாரு. உன்னை நான் குற்றம் சொல்லுகிறவனா, குற்றவாளியா நான் உன்னை பார்க்கவே இல்லை. அதனாலதான் உன்னை நான் எப்பொழுதும் நீதிமானா பார்க்கிறேன். இயேசு மூலமா உன்னை நீதிமானா பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ மிஸ் பண்றன்னு தெரியும். நீ நிறைய இடத்துல மிஸ் பண்ற, டெய்லி நீ மிஸ் பண்ற, எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீ என்னுடைய அன்பை புரிந்து நீ மனம் திரும்புவாய் என்று உனக்காக நீடிய பொறுமையோட கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இனிமே உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் கிருபையின் மேலையும் அவருடைய அன்பின் மேலையும் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. ஏன்னா அவர் உங்களை குற்றவாளியா பார்க்கல, பிள்ளையாய் பார்க்கிறார், நீதிமானாய் பார்க்கிறார், மேல அன்பா இருக்கிறார், அன்கண்டிஷனல் லவ்வா இருக்கிறார். அவரோட அன்பின் அடிப்படையில ஜெபம் பண்ணுங்க. அவரோட அன்பை புரிந்து நீங்க வேதம் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? I'll pray for you. Thank you Jesus. அதனால கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாருன்றதை நான் முழுக்க நம்புறேன். ஏன்னா இதெல்லாம் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. கர்த்தருடைய ஆவியானவர் தான் இதெல்லாம் பேசுறாரு, உங்களோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே என்னை மன்னியும், என்னுடைய பாவங்கள் மீறுதல்களை மன்னியும். அப்பா நான் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம், மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம், தவறான முடிவுகள் எடுத்திருக்கலாம், அப்பா அவங்களை நான் துக்கப்படுத்திருக்கலாம். ஆனாலும் நீங்க என்ன நீதிமானாதான் பாக்குறீங்க. என் கிரியை இல்லாம எங்க முற்றிலுமாய் அன்பு கூறுறீங்கப்பா. என்ன அன்பு கூர்ந்துகிட்டே இருக்கீங்க. இயேசுவின் கண்ணாடியில என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு பரிசுத்தவானாய் நீதிமானாதான் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவரே, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை நான் ஒவ்வொரு நாளும் நான் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய திருவசனத்தின்படி மாற்றிக்கொள்ள உம்முடைய அன்பை நான் நம்பி, உம்முடைய அன்பை நான் விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இது என்னுடைய கிரியின் அடிப்படையில் இல்லை. நான் இப்படி நல்லா இருந்தாதான் நீங்க என்னை நேசிப்பீங்க, அப்படி இல்லை. நான் மொக்கையா இருக்கும் பொழுதே நீங்க என்னை நேசிக்கிறீங்கன்றதை நான் உணர்ந்து கொள்றேன், நான் நம்புறேன். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல் இருக்கும் என்று வார்த்தையின்படி இனி நான் இந்த பூமிக்கு உப்பாய் வெளிச்சமாய் இருக்க போகிறேன் சொல்லுவாங்க. எந்த நோக்கத்திற்காக நீர் என்னை அழைத்தீரோ, தெரிந்து கொண்டீரோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவே உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உங்க கரத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீரே, அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறீரே. சிலுவையில மட்டும் அன்பு கூறலங்க, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையின் அன்பை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அதாவது அவருடைய அன்பு புதுசா இருக்கான், பழசெல்லாம் ஒளிஞ்சு போயிடுதான். ஹல்லேலூயா. பழைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒளிஞ்சு போயிடுதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை உனக்காக புதிதா இருக்கிறது, புதிதா இருக்கிறது, புதிதா இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. அதனால சோர்ந்து போகாதீங்க. நீங்க சோர்ந்து போகிறதுக்கோ, அழுகிறதுக்கோ, கஷ்டப்படுறதுக்கோ, இல்ல நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கோ இருக்கவே முடியாது அப்படி. ஏன்னா கிறிஸ்துவின் அன்பை புரிந்தவன், கிறிஸ்துவின் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் நீளத்தையும் உயரத்தையும் புரிந்தவன் எப்படி இருப்பான் தெரியுமா? எப்பொழுதும் ஜாய்ஃபுல்லா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அப்பா இருக்காரு, என்ன அளவில்லாம நேசிக்கிறாரு, எப்பொழுதும் என்ன என் மேல பிரியமா இருக்காரு. நான் நல்லா இருக்கணும்ன்றது அவரோட விருப்பம், நான் நல்லா வாழணும்ன்றது அவரோட விருப்பம். எனக்கு ஒரு நல்ல திட்டத்தையும் எதிர்காலத்தையும் வச்சிருக்கிறாரு. அவருடைய வசனத்தின்படி நான் வாழ அவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது நன்மையானவைகளை எனக்கு அவர் அருளுவது அதிக நிச்சயமாமே, அதிக நிச்சயம். நன்மையானதை உங்களுக்கு அருளுவது அதிக நிச்சயம். ஒன்னே ஒண்ணுதான், அவரோட அன்பை புரிந்து உங்கள் லைஃப, உங்க ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுங்க. அவருடைய பாதத்துல அர்ப்பணிங்க.
அர்ப்பணிங்க. நன்மையானதை மாத்திரமே நீங்கள் அனுபவிப்பீர்கள், அறுவடை செய்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.